பொம்பளையா பிறந்தா பாத்திரம் கழுவுறதுக்கும் வீட்டு வேலை பார்க்கறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. நம்மள எங்க போய் சாதிக்கிறது? எங்கேயும் அன்னைக்கே சொல்லுச்சு நல்லா படிச்சா கலெக்டர் ஆகலான்னு. நான் கேட்டனா இங்க வந்து கக்கூஸ் கழுவிட்டு இருக்கிறேன். பத்தா குறைக்கு பாத்திரமும் சேர்ந்து கழுவுறேன். ஏடி முப்பாத்தா, டீ போட்டு எடுத்துட்டு வா. இந்த அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்தே ஆயுஸ்ல பாதி போயிரும் போல எனக்கு. ஏடுங்கத்த, டீயே போடுங்க. எப்ப பாரு வீட்டுக்குள்ள டீ டீ டீன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சுகர் வந்துட போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை டீ தான் குடிப்பீங்க? உங்க அப்பா கந்தசாமி சம்பாதிச்சு அனுப்புறானா? ஏண்டி ஏன்றவள சமாளிக்கிறா? நான் உட்கார்ந்து டீயே குடிப்பேன், ஹார்லிக்ஸ் குடிப்பேன். உனக்கு என்னடி போட்டு தரதா உன்ற வேலை? தேவையா எனக்கு? தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டங்கத்த. வாங்கி குடிங்க. எனக்கு வெளிய வேலை இருக்குது, போயிட்டு வரேன். ஏடி எங்க வர? இங்க இருங்கத்த, குக்கர்ல சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன், ஊறுகாய் இருக்குது. அவள வேணா பொரிச்சு சாப்பிடுங்க. எனக்கு பொரிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. வெளிய நிறைய வேலை இருக்குது, போயிட்டு வந்துறேன். அத்தா என்னடி வேலை இருக்குது? அத்தை ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன், அதை போய் வாங்கோனே. மல்லிகை கடைக்கு போய் ஜாமான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை போய் வாங்கோனே. நிறைய வேலை கிடக்குது, நீங்க போறீங்களா? நானெல்லாம் போக முடியாது, நீ போயிட்டு வா. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமா ஆமா, உங்ககிட்ட வேலை வாங்க முடியுமா? நானே போறேன். எப்ப பாரு வேலை இருக்குது வேலை இருக்குது எங்கேயாவது போறான். ஏதாவது காரணம் சொல்லு அவனுக்கு. அருண் சார் திரும்பவும் வந்துட்டீங்களா? இல்ல, அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்கீங்க? இங்க காலனிக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் சொன்னனே இல்லையா? ஜனனி, நான் சும்மா தான் வந்தேன். சும்மா ஏதோ சொல்லி சமாளிக்காதீங்க அருண் சார். நீங்க ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு மட்டும் புரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஜனனி, நான் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ண போறேன்? எனக்கு வீட்டுக்காக தான் வந்தேன். போன டைம் இந்த காலனிக்கு வரும்போது எவ்வளவு பிரச்சனையாச்சு. உங்களை வான் பண்ணி அனுப்புனாங்களா இல்லையா? நானும் இதோட போயிருவீங்கன்னு பார்த்தோம்னா சும்மா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. அருண் சார் சுத்தமா இதெல்லாம் நல்லா இல்ல. நீங்க ஜிஎம் நினைச்சு நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இதுவே வேற யாராவது இருந்திருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். இங்க பாருங்க அருண், காலனில எல்லாரும் பாத்துட்டு போறாங்க. தேவையில்ல நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. பிரச்சனை பண்ண வரல ஜனனி. சின்ன இந்த பையன் மறுபடியும் வந்திருக்கான். ஏடி முப்பாத்தா, என்னன்னு இப்படி நின்னு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கற? அந்த பையன் அருண் தானே? மாமா, அது பையன் தான் வந்திருக்கா. அந்த பிள்ளைகிட்ட கலட்டா பண்ணிட்டு இருக்கா போல. மாமா ஒருட்டு போய் என்னன்னு கேப்போம். ஏ, அந்த புள்ள தான் தெளிவா சொல்லுச்சுலடி, ஆபீஸ்ல வேலை செய்யற பையன்னு. நம்ம எதுக்கு தேவையெல்லாம் போய் பேசணும்? நின்னு வேடிக்கை பாப்போம், பிரச்சனைனா போவோம். அதான வார்த்தை. நாம இன்னைக்கு பிரச்சனைக்கு போயிருக்கிறோம். ஏடி பேசித்தான் இருக்கிறாங்க, அங்க பிரச்சனையும் இல்ல ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம சின்ன பிரச்சனையா ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காத. பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், பிரச்சனைனா போவோம். யாரு சின்ன பிரச்சனைனா ஊதி ஊதி பெருசு பண்றனா? உங்க அம்மா மாதிரி ஆளெல்லாம் நான் கிடையாதாக்கும். ஏண்டி இப்ப எதுக்கு எங்க அம்மா வெளுத்துட்டு இருக்கிற? தேவையில்லாம பேச நின்னு வேடிக்கை பாரு. இது பேசினாலும் ஏட்டிக்கு புடி பேச வேண்டியதான். சரி, என்னவோ பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஜனனி, நான் உங்க வீட்டுக்கு வந்ததா தப்பு, உங்க ஏரியாவுக்கு வந்து தப்பு கிடையாது. நான் சும்மா வீடு பார்த்துட்டு போலான்னு வந்தேன், நீங்க ஓவரா பண்றீங்க. அன்னைக்கு வந்த குலோப் ஜாம் தம்பி வந்திருக்கா? குலோப் ஜாமுனா? என்னடி சொல்ற? ஆமாங்க, அந்த தம்பிக்கு நான் வச்ச செல்ல பேரு குலோப் ஜாம். ஏடி கட்டின புருஷ குத்துக்கள் மாதிரி இங்க நிக்கிற, எவனையும் பார்த்து குலோப் ஜாமுங்கிற? செருப்பால் அடி வாங்க போறடி நீயே. ஏங்க நீங்களே பாருங்க, அந்த பையன் மூஞ்சியோ அந்த பையனோட உடம்பு பாக்குறதுக்கு நல்லா உருண்டு தரண்டு குண்டா இருக்கிறப்ப இல்ல. அதான் குலோப் ஜாம் பேர் வச்சிருக்கேன். நானும் தான் குண்டா இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல பேர் வைய. உங்களுக்கு வேணா பொரி உருண்டை வைக்கலாமா? பொரி உருண்டையும் குண்டாதான் இருக்கும். ஏடி இந்த நக்களுக்கெல்லாம் உனக்கு குறைச்சலே கிடையாதுடி. எப்ப பாரு நானும் உனக்கு இலக்கணமா போறேன்ல. ஐயோ, அந்த தம்பி எதுக்கு வந்திருக்காரு? வாங்க போய் கேட்டுட்டு வருவோம். கம்மனிரு, ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, பேச ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்புறம் போலாம். இல்ல இல்ல, குலோப் ஜாம் போய் உடனே நான் பார்த்தே ஆகணும். நான் போறேன். ஏ நில்லுடி. ஹாய் குலோப் ஜாம் தம்பி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலனிக்குள்ள எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கப்ல. தம்பி என்ன மறந்துட்டீங்களா என்னைய? உங்களையும் மறக்க முடியுமா ஆண்டி? நானும் இருக்க, மறந்துடாதீங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க தான் இருக்கோம். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஏனுங்க தம்பி, அன்னைக்கு தான் சொல்லி அனுப்பணும்ல, ஜனனிக்கு நீங்க வர்றது பிடிக்கல, இனிமேல் வராதீங்கன்னு. திரும்பி திரும்பி வந்தா என்ன அர்த்தம்? ஐயோ அக்கா, நான் சும்மா வந்தேன், வீடு பார்க்கலான்னு வந்தேன். ஜனனி வெளியவே நின்னுட்டு இருந்தாங்க, சரி பேசி போலான்னு வந்தா ஜனனி ஓவரா பண்றாங்க. பாவி எப்படி போய் பேசுறான் பாரு. இல்ல இல்ல, என்ன பார்க்கதான் இவர் வந்திருக்காரு. போய் சொல்றாரு முப்பாத்தாக்கா. ஆனா நீ வேறாமணி, என் தம்பி இதுக்கு போய் சொல்ல போறப்பல? அதெல்லாம் கிடையாது. தம்பி வீடு தான் வேணும்னு தேடிட்டு இருக்காரு போல. ஏனுங்க தம்பி, உங்களுக்கு வீடு தானே வேணும்? இந்த காலனில இருந்தா பரவாயில்லையா? வாவ், ஐ எம் வெரி ஹாப்பிக்கா. இந்த காலையில மட்டும் வீடு கிடைச்சிச்சு, விநாயகருக்கு போய் தேங்காவை உடைப்பேன்.
முப்பத்த காதல ஒண்ணு வேண்டாம். அட நீ வேறமா ஜனனி, இவர் வேற டெய்லியும் வீடு பாக்குறேன்னு சும்மா அலைஞ்சிட்டு இருக்காரு. காலனில இது பெரிய கலவரமாயிட்டு இருக்குது. எதுக்கு நம்ம காலனில நல்ல வீட பார்த்து கொடுப்போம். அதான் 2 வீடு காலியா இருக்குதுல. அக்கா அக்கா நீ மட்டும் தாக்கா என் குலதெய்வமே. இந்த காலையில மட்டும் வீடு பார்த்து கொடுத்தீங்க, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர் தான். நிஜமாவா? என்ற வேறு முப்பாத்தாளாக்கும் அந்த பேர் மட்டும் ஒரு பிள்ளைக்கு வச்சேன்னு வை, ஒன்ற புள்ள பெரிய ஆளா வருவாப்ல. அது மட்டும் இல்ல, குலதெய்வ பேர், குலதெய்வ கடைசி வரைக்கும் கூடவே இருக்குமாக்கும். என்ற அம்மா சொல்லுவாங்க, முப்பாத்தான் பேர் வச்சதுனாலதான் உனக்கு மூலாதிகம்னு. அடிச்சு விடுறாவாரு. சரி சரி தம்பி, பாத்திரம் எடுத்துலாம் எடுத்துட்டு வந்துருங்க. வீட சுத்தம் பண்ணி சாவி ரெடி பண்ணி வைக்கிற. வீடு அம்சமா இருக்கும். நான் பின்ன கல்யாணம் ஆச்சுன்னா யூஸும் ஆகும்ல. ஏய் முப்பாத்தா, எந்த வீடு சொல்ற? ஏக்கா, நம்ம கோகிலா இருந்தால அத காலி பண்ணி போனால அந்த வீடு சூப்பரா இருக்குமாக்கும். அந்த வீடு தம்பி பார்த்து கொடுத்துடலாம். ஏய், அது நம்ம ஜனனி வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்குது. அக்கா வேணாம், தேவையில்லாத வேலை பாக்குறீங்க. அக்கா முப்பாத்தாக்கா சூப்பர்க்கா, அந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ணுக்கா. சரி சரி, அந்த வீட்டையே ரெடி பண்ணி வைக்கிற. சாயங்காலம் பாத்திரம் எடுத்துட்டு வந்துரு. இப்ப எல்லாரும் கிளம்பலாமா? இங்க நின்னு ஒரு பஞ்சாயத்தை வச்சுட்டு எல்லா வேலையும் கெட்டு போய் நிக்குது. சரிக்கா, நானும் ஆபீஸ் போறேன். என்ன ஜனனி, உன்ற வீட்டு பக்கத்துல தான். தம்பி நல்லா பாத்துக்கோ. யாரையும் சொல்ற பேச்சு கேட்கற ஐடியா இல்ல. என்ன ஆள விடுங்க, நான் போறேன். புள்ளை கோத்த பாரு. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். தம்பி, உன்ற காதலுக்கு அக்கானால இவ்வளவுதான் சப்போர்ட் பண்ண முடியும். இனிமே நீ தான் பாத்துக்கணும். வீடு வரைக்கும் தான் பாத்து கொடுக்க முடியும். சும்மா அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை காலி பண்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அக்கா, நான் ஜனனியை லவ் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? காலுக்கே தெரியும். இது என்ன பெரிய தங்கமல ரகசியமா? ஏன்பா ஒரு பொண்ணை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தீனா கதை அதுதானே. இப்ப என்ன, உனக்கு வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கறியா, இல்ல நீ டெய்லி ஜனனி பாக்குற காரணம் தேடிட்டு இருக்கறியா? ஆமா ஆமா, முத தடவை வரும்போதே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஜனனியை நீங்க லவ் பண்றீங்கன்னு. நிஜமாவா? ஆமா குலப்ஜன் தம்பி, பாக்குறதுக்கு நீங்க நல்லா கோலுக்கு முழுக்க இருக்கீங்க. ஜனனி நல்லா தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஐயோ என் குலதெய்வமே, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு நல்லா இரு. வீடு பார்த்து கொடுத்தது நானே, ஆசீர்வாதம் அங்கயா? அக்கா, அக்கா தம்பிக்குள்ள என்னக்கா? இன்னைக்கு நீ அக்காக்கா. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு தம்பி இருக்கான், அதனாலதான் நான் சப்போர்ட் பண்ணனாக்கும். சரி சரி, பாக்குறதுக்கு நல்ல வேணா இருக்கிற. குணம் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஜனனியை உனக்கு கட்டி வைப்பேன், பாத்துக்கோ. அக்கா, நான் உன் தம்பிக்கா, என்ன வேணாலும் பேசு. சாயங்காலம் பெட்டி படிக்கோட இங்க வந்து நிக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேக்கா. போயிட்டு வா. அப்ப நாங்களும் கிளம்புறோம். எடுங்கம்மா, நான் பண்ண சரிதானே? ரொம்ப சரியா மணி. வாழ்க்கையில ஒருத்தன் கெட்டா பரவாயில்ல, எல்லாரும் கெட்டு போகணும்னு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற. ஏதோ பார்த்து பண்ணு. என்ன சொல்றீங்க? ஏண்டி, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணி சண்டையில தான் டெய்லியும் போயிட்டு இருக்குது குடும்பம். எதுக்கு தேவையில்லாம இன்னொருத்தனை கோர்த்து விடுற? கோர்த்து விடுறாங்க. எதை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கட்டும் நல்ல இடத்துல செஞ்சா கோர்த்து விடுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வீட்டுக்குள்ள வாங்க, எப்படின்னு சொல்றேன். என்ன பேச்சு பேசி போறா பாருங்கண்ணே. ஏயா பஞ்சு, அந்த பையன்கிட்ட கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லுவோமா? கேப்பானா? ஏற்கனவே நம்ம பண்ணி உதவாங்காத நாள் இல்ல, பத்தாதுக்கு இவன் வேறையா? என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்டயே எத்தனையோ பேர் சொன்னாங்க. நான் கேட்டனா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு. அதே மாதிரிதான் அவனுங்களும். கல்யாணம் பண்ணாதன்னு சொன்னா அவனும் கேட்க மாட்டானுங்க. பண்ணட்டும், அப்புறம் தெரியும். நீ சொல்றது சரிதாயா. சரி வா, நம்மளும் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். இனிமே நம்ம காலனிலயும் டெய்லி ஒரு காதல் ஸ்டோரி ஓடுன.